Senior Secondary Business Studies, Lesson number 5, 5.13.2, Statutory Public Corporation. The statutory public corporation or public corporation refers to such organization which are incorporated under the special act of Parliament, state legislative assemblies. Its management pattern, its power and functions, the area of activity, rules and regulations for its employees and its relationship with government departments, etc. are specified in the concerned act. Example of statutory corporation are State Bank of India, Life Insurance Corporation of India, Industrial Finance Corporation of India, etc. It may be noted that more than one corporation can also be established under same act. State electricity boards, state financial corporation falls in this category. Statutory corporation இதை பப்ளிக் கார்ப்பரேஷன் கூட சொல்லுவாங்க. இந்த ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் பார்லிமெண்ட்லேயும் சரி, ஸ்டேட் மாநிலத்துலேயும் சரி, ஒரு இல்லை அசம்பிளி, அதாவது பார்லிமெண்ட் அசம்பிளிலையும் சரி, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் சரி, இது ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் போட்டு இந்த பப்ளிக் கார்ப்பரேஷன் அப்படி இல்லைன்னா ஸ்டாச்சுட்டரி கார்ப்பரேஷன் உருவாக்குவாங்க இந்த ஆர்கனைசேஷனை. இதோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா இதோட பேட்டர்னு, இதோட பவர், அதாவது இதோட நடவடிக்கை, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பவர், அப்புறம் எந்த ஏரியாவில் எப்படி இது என்ன வேலை செய்ய போகுது, ஏரியா ஆஃப் ஆக்டிவிட்டி, அப்புறம் இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதாவது அதோட எம்ப்ளாயீஸ்க்குள்ள எப்படி இருக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப்பு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் எப்படி இருக்கணும் எம்ப்ளாயீஸுங்கிற விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆக்டில் தான் முடிவு பண்ணுவாங்க. இந்த ஆக்ட் பிரகாரம் தான் நடந்துக்கணும். எக்ஸாம்பிள், இந்த மாதிரி கார்ப்பரேஷன்ஸ், பப்ளிக் கார்ப்பரேஷன் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் யாருன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இது பேங்க் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கு. லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, எல்ஐசின்னு சொல்லுவாங்க, இது இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கு. இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் சர்வீஸ் ஆஃப் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா எக்ஸெட்ரா. இதெல்லாமே ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். இது எல்லாமே நிறைய இருக்குது. இந்த கார்ப்பரேஷன் பார்த்திங்கனாக்கா இது கீழே இதே சேம் ஆக்டில் இன்னொரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கனாக்கா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு, நம்ம இபி, அப்புறம் ஸ்டேட் ஃபினான்ஷியல் கார்ப்பரேஷன், இதெல்லாமே பார்த்திங்கனாக்கா இந்த ஆக்ட் கீழே தான் உருவாக்கியிருக்காங்க. பிஸ்னஸ் பேங்க் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறான், ஆக்சுவலி சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது இன்சூரன்ஸும் சர்வீஸுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சர்வீஸ்க்கு பின்னாடி பிஸ்னஸ் தான் இருக்குது, அதனால தான் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறது. ஓகே, கீழே நீங்கள் அந்த லோகோவை பார்க்கலாம். இது நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே ஸ்டாச்சுட்டரி கார்ப்பரேஷனோட ஒரு சில எக்ஸாம்பிள். ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஸ்டாச்சுட்டரி கார்ப்பரேஷன். இப்போ இந்த ஸ்டாச்சுட்டரி கார்ப்பரேஷன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். The main feature of statutory corporation are as follows. It is incorporated under a special act of Parliament or state legislative assembly. ஏற்கனவே பார்த்த மாதிரி இது பார்லிமெண்ட்லேயோ இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோ இது உருவாக்கப்பட்டிருக்கு. It is an autonomous body and is free from government control in respect of its internal management. However, it is accountable to Parliament and state legislation. இது ஒரு தனிப்பட்ட ஒரு நிறுவனம் மாதிரி தான். இது கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் கிடையாது. ஆனால் பார்லிமெண்ட்லேயும் சரி, ஸ்டேட் லெஜிஸ்லேஷன்லேயும் சரி, இது இதோட கணக்கெல்லாம் காட்டணும், அது அவசியம். It has a separate legal existence. Its capital is wholly provided by government. ஸோ இது பார்த்திங்கனாக்கா இதுக்குன்னு ஒரு தனி லீகல் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது. அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது, லாஸ் எல்லாம் இருக்குது, ஆக்ட் இருக்குது, சட்டம் இருக்குது. இதோட கேபிட்டல், இதோட முதலீடு எல்லாமே பார்த்திங்கனாக்கா கவர்மெண்ட் தான் மெயின்டைன் பண்ணுது. கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணுதுன்னு சொல்லலாம். கவர்மெண்ட் தான் இதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முதலீடு தருது. இட் ஹாஸ் மேனேஜ்ட் பை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் which is composed of individuals who are trained and experienced in business management. The members of boards of directors are nominated by the government. இது
கண்ட்ரோல் பண்ணுற நடத்துகிற போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ன்ட்டு இருப்பாங்க. இவங்க பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இந்த டைரக்டர்ஸ்லாம் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கனாக்கா கவர்மெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணணும். It is supposed to be self-sufficient in finance matter. However, in case of necessity, it take loan and or seek assistance from the government. இதோட ஃபினான்ஷியல் மேட்டர், அதாவது ஃபினான்ஸ் விஷயத்தில், வரவு செலவு விஷயத்தில் வந்து இது வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட்டு. அதாவது எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டையும் நம்பி இல்லாமல் இது இருக்கும் இந்த கார்ப்பரேஷனு. ஆனால் இதுக்கு தேவை, இந்த கார்ப்பரேஷனுக்கு சப்போஸ் ஏதாவது பணம் வேணும் அப்படின்னாக்கா, இல்லை ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னாக்கா அவங்க கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்கலாம். The employees of these enterprises are recruited, remunerated and governed as per their own requirement under the terms and condition of requirement decided by the board. இந்த கார்ப்பரேஷன் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாம் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு உண்டான சம்பளம் ஆகட்டும், இல்லை அவங்களுக்கு வேலை கொடுக்குறதாகட்டும், எல்லாமே பார்த்திங்கனாக்கா இந்த கார்ப்பரேஷனோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் டிசைட் பண்ணுறது எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Now, merits of statutory corporation. இந்த statutory corporationனால என்ன பலன்? Statutory corporation as a form of organization for public enterprise has certain advantages that can be summarized as follows. Profession management, internal autonomy, responsible to parliament, flexibility, promotion of national interest, easy to raise capital. Profession management, it has the advantage of both the departmental and private undertakings. These expertise are run on business principles under the guidance of expert and experienced board of director consisting of business expert and representative of wide and various experience and expert groups. So profession managementல என்னன்னாக்க ஒரு அட்வான்டேஜ், இதில் இருக்கிற போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கனாக்கா ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க. இவங்களுக்கு பெரிய லெவலில் பார்த்திங்கனாக்கா பல வருஷம் இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நிறைய பிஸ்னஸ்லேயும் சரி, நிறைய மேனேஜ்மெண்ட்லேயும் சரி இவங்க இருந்திருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கார்ப்பரேஷன் பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் அண்டர்டேக்கிங்கோட அட்வான்டேஜஸ் ரெண்டுமே இருக்குது இந்த கார்ப்பரேஷனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்னல் autonomy. Government has no direct interference in the day-to-day management of this corporation. Decision can be taken promptly without any hindrance as there are less formalities to be completed before taking any decision. இந்த கார்ப்பரேஷனில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு எந்த ஒரு முடிவு எடுக்கணும்னா கூட கவர்மெண்ட்டை கேட்கணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாக கவர்மெண்ட் வந்து இன்டர்ஃபியர் பண்ணாது. இது ஒன்று. இன்னொன்று, இந்த டிசிஷன் பார்த்திங்கன்னா இந்த கார்ப்பரேஷனில் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னாக்கா இதில் ரொம்ப கம்மியான ஃபார்மாலிட்டிஸ் தான் இருக்குது இந்த கார்ப்பரேஷனில். ரெஸ்பான்சிபிள் டு பார்லிமெண்ட். Statutory organization are responsible to Parliament. Their activities are watched by the press and the public. As such, they have to maintain a high level of efficiency and accountability. இது வந்து கவர்மெண்ட் டைரெக்டாக இன்டர்ஃபியர் ஆகனாலும் இந்த கார்ப்பரேஷனோட கணக்கு எல்லாம் பார்த்திங்கனாக்கா எல்லா நடவடிக்கை எல்லாமே பார்த்திங்கன்னா பப்ளிக்கும் ப்ரெஸ்ஸு, அதாவது மீடியாவும் கவனிச்சுட்டு தான் இருக்கும் இவங்க என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க என்ன ஏதுன்ட்டு. அதனால் பார்த்திங்கனாக்கா இந்த கார்ப்பரேஷன் அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கணும், ஹை எஃபிஷியன்சி மெயின்டைன் பண்ணணும் இவங்களோட செயல்பாட்டில். ஏன்னா எல்லாமே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். ஃப்ளெக்சிபிலிட்டி. As these are independent in matter of management and finance, they enjoy adequate flexibility in their operation. This helps in ensuring good performance and operational results. Flexibility. அதாவது இவங்க மேனேஜ்மெண்ட்லேயும் சரி ஃபினான்ஷியலையும் சரி ரொம்ப இண்டிபெண்டன்ஸாக இருக்கிறதுனால
இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அதாவது இவங்களோட செயல்பாட்டில் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. அதாவது எப்போ வேணாலும் அவங்க அந்த வேலையை வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. இது வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸை நல்லபடியாக கொண்டு வரதுக்கு உண்டான ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. ப்ரொமோஷன் டு நேஷனல் இன்ட்ரெஸ்ட். Statutory corporations protects and promotes national interest. The government is authorized to give policy direction to the statutory corporation under the provision of the act governing them. நாட்டுக்கு ப்ரொமோஷன் இன் நேஷனல் இன்ட்ரெஸ்ட்னாக்கா நாட்டுக்கு ஒரு ப்ரொமோஷன் விஷயமா இது வேலை செய்யுது, முன்னேற்ற விஷயமா, அதாவது எக்கனாமிக்லன்னு சொல்லலாம், இல்லை டெவலப்மெண்ட்லேயும் சொல்லலாம். எப்படின்னா இது நம்மளோட நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ப்ரமோட் மட்டும் பண்ணாமல் ப்ரொடெக்டும் பண்ணுது இந்த ஸ்டாச்சுட்டரி கார்ப்பரேஷன். கவர்மெண்ட்டோட பாலிசி, அதாவது கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து இந்த ஆக்டை ஃபாலோ பண்ணுவாங்க, அதாவது அந்த லாவை ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் அது நாட்டோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து காக்கவும் செய்யுது, முன்னேற்றவும் செய்யுது. ஈஸி டு ரைஸ் கேபிட்டல். The goodwill of such organization is as government-owned statutory bodies. They can easily raise required capital by floating bonds at the low rate of interest because of safety factor. இவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக வந்து ஒரு கேபிட்டலை ரைஸ் பண்ணலாம். கேபிட்டல்னாக்கா முதலீடு ரைஸ் பண்ணலாம் மார்க்கெட்டில். இவங்களோட நல்ல பேர், இப்போ எஸ்பிஐ அப்படின்னாக்கா ஒரு நல்ல பேர் இருக்கிறதுனால, அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து இந்த ஒரு பொறுப்பாக இருக்கிறதுனால, இந்த நிறுவனத்துக்கெலாம் ஒரு பொறுப்பாக இருக்கிறதுனால, ஆர்கனைசேஷனுக்கு பொறுப்பாக இருக்கிறதுனால இவங்க வந்து ஈஸியாக வந்து மக்கள்கிட்டேருந்து பணத்தை வந்து திரட்ட முடியுது கேபிட்டலாக. எப்படின்னாக்கா பாண்டுன்னு இவங்க இஷ்யூ பண்ணுவாங்க, கம்மியான வட்டிக்கு பாண்டு இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து பாண்டை இஷ்யூ பண்ணுவாங்க. அது சேஃப்டியான ஒரு விஷயமா இருக்கும் மக்களுக்கு. அது மூலமாக பணத்தை வந்து இவங்க தேவைப்படும் போது ரைஸ் பண்ணிப்பாங்க. லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஸ்டாச்சுட்டரி கார்ப்பரேஷன். லிமிடேஷன்ஸ்னால் இப்போ மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். Having studied the merit of statutory corporation, we may now look at its limitation also. The following limitations are observed in the statutory corporation. First, government interference. Second, rigidity. Third, ignoring commercial approach. Government interference. It is true that the greatest advantage of statutory corporation is its independence and flexibility, but it is found only on paper for namesake. In reality, there is excessive government interference in most of the matters. நாம் அட்வான்டேஜில் என்ன பார்த்தோம், கவர்மெண்ட் வந்து பெருசாக இதில் இன்வால்வ் ஆகாது அப்படின்னு தான் பார்த்தோம். ஆனால் உண்மையாக ரியாலிட்டியில் என்ன விஷயம்னா, கவர்மெண்ட் ரொம்ப அதிகமாக வந்து இந்த கார்ப்பரேஷன் விஷயத்தில் பார்த்திங்கனாக்கா மூக்க நுழைக்குது. அதனால் அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது டே டு டே ஆக்டிவிட்டி பண்ணுறதுல இந்த ஸ்டாச்சுட்டரி கார்ப்பரேஷன்னு. ரிஜிடிட்டி. The amendments to their activities and rights can be made only by Parliament, which is a time-consuming and complicated task. This results in several impediments in business of the corporation to respond to changing the condition and taking both decision. இப்போ இவங்களோடது பார்த்தீங்கன்னாக்கா பார்லிமெண்ட்டில் தான் இவங்க எப்பயுமே அக்கௌண்ட் இவங்களோட விஷயத்தெல்லாம் போய் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கிற போது பார்லிமெண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கோ ஒரு நாள் தான் நடக்குது. ஸோ உடனடியாக வந்து டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு விஷயமே ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இக்னோரிங் கமர்ஷியல் அப்ரோச். The statutory corporation usually face little competition and lack motivation for good performance. Hence, they suffer from ignorance of commercial principles in managing their affairs. இந்த ஸ்டாச்சுட்டரி கார்ப்பரேஷன் பார்த்திங்கனாக்கா பொதுவாகவே இதுக்கு வந்து போட்டியே கிடையாது, ரொம்ப கம்மியான போட்டி தான். அதனால் பார்த்திங்கனாக்கா இவங்க மோனோபோலியாக இருக்கிற மாதிரி, மோனோபோலினாக்கா இவங்களுக்கு போட்டி இல்லாதனால இவங்க ரொம்ப அசால்ட்டாக இருப்பாங்க.
இப்போ போட்டி இருந்தால் தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கம்பெனியோ இல்லை அவங்க அங்கே இருக்கவங்களோ ஒரு போட்டி இருந்தால் தான் அவங்க பெஸ்ட்டான குவாலிட்டியை பண்ணி சுறுசுறுப்பாக வேலை பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து இந்த கார்ப்பரேஷன்ஸ் எல்லாமே போட்டி இல்லாதனால உங்களுக்கு பெருசாக ஒன்றும் மோட்டிவேஷன் இருக்காது, பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் பெரிய லெவலில் இருக்காது. இதனால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேனேஜிங் விஷயத்தில் எல்லாமே இது நிறைய பாதிப்பு கொண்டு வருது. கேட்குறதுக்கு யார் இருக்காங்க, நமக்கு போட்டியும் இல்லாதங்கிற ஒரு ஆட்டிடியூடில் இருக்கிறதுனால இது வந்து ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது, அது முன்னேறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 5.13.3 கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் ஆர் கம்பெனி. இப்போ கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ஸ் அப்படின்னா கவர்மெண்ட்டால் நடத்தப்படுற கம்பெனிஸ் என்னன்னு பார்ப்போம். செக்ஷன் 2 அண்டர் 45 Companies Act 2013 defines a government undertaking as any company in which not less than 51% of the paid up share capital is held by the central government or by any state government or partly by central government or partly by one of or more state government, or includes a company which is subsidized company of such government. சிம்பிளாக சொல்ல போனாக்கா செக்ஷன் 245 அண்டர் செக்ஷன் 45 கம்பெனி ஆக்ட் 2013 பிரகாரம் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லாட்டி ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அவங்களோட ஷேர் ஒரு கம்பெனியில் 51% மேலே இருந்துச்சுன்னா, குறைஞ்சது 51% இருந்துச்சுனாக்கா அதை வந்து கவர்மெண்ட் கம்பெனின்னு சொல்லுவாங்க. These companies are registered under Companies Act 2013 and follow all those rules and regulations as are applicable for any other registered company. The Government of India has organized and registered number of its undertaking as government companies for ensuring managerial autonomy, operation efficiency and provides competition to private sector. இப்போ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 பிரகாரம் இந்த கம்பெனியை வந்து இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கம்பெனியை ஆரம்பித்து நடத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது யார் மேனேஜ் பண்ணுறதாகட்டும், இது ஆப்ரேட் பண்ணுறதாகட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரைவேட் செக்டாருக்கு ஒரு காம்படிஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா BHEL அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து பாரத் ஹெவி எலக்ட்ரானிக் லிமிடெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது கவர்மெண்ட் கம்பெனி. இது இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா திருச்சியில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் கம்பெனி. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஃபீச்சர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனிஸ். The main features of government companies are as follows. It is registered under the Companies Act 2013. இந்த கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா 2013 ஆக்ட் கம்பெனி ஆக்ட் கீழே வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். It has a separate legal entity. It can sue and be sued and can acquire property in its own name. இந்த கம்பெனிஸ்க்கும் தனி ஒரு லீகல் இது இருக்குது, ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, அதாவது சட்டம் இருக்குது. இந்த கம்பெனி வந்து யார் மேலேயும் கேஸ் போடலாம், இல்லை இந்த கம்பெனி மேலேயும் யார் வேணாலும் கேஸ் போடலாம். அதுவும் இல்லாமல் இந்த கம்பெனி எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் வாங்கலாம் அவங்க ஓன் நேமில் அப்படின்னு சொல்கிறாங்க. The annual reports of the government companies are required to present it in the parliament. இவங்களோட வரவு செலவு கணக்கு எல்லாமே பார்லிமெண்ட்டில் தான் இவங்க காட்டுவாங்க, சப்மிட் பண்ணுவாங்க. The capital is wholly or partially provided by the government. In case of partially owned by own company, the capital is provided both by the government and private investors. But in such case, the central and state government must own at least 51% shares of the company. இந்த கம்பெனியோட முதலீடு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று கவர்மெண்ட்டு கொடுத்துருக்கும், அதே ஆட்டம் பார்த்தீங்கன்னாக்கா பார்ஷலி, அதாவது இந்த கேபிட்டல் வந்து கவர்மெண்ட்டு இல்லை ப்ரைவேட்டு ரெண்டு பேரும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கவர்மெண்ட் 51% ஷேர் வச்சுருந்தால் தான் அது கவர்மெண்ட்டு கம்பெனியாக சொல்லுவாங்க. It is managed by board of directors. All the directors or majority of directors are appointed by the government depending upon the extent of private participation. இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து
இந்த கம்பெனி வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸால் மேனேஜ் பண்ணப்படுறாங்க. அது இல்லாமல் மெஜாரிட்டி ஆஃப் டைரக்டர்ஸ் பார்த்திங்கனாக்கா கவர்மெண்ட்னால தான் அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுது. அது வந்து அந்த ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷனோட இது பொறுத்து பங்கீட்டு பொறுத்து இருக்குது. இட் accounting and auditing practices are more like those private enterprises and its auditors are chartered accountants appointed by the government. ஸோ இதோட வரவு செலவு கணக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மற்ற ப்ரைவேட் என்டர்பிரைசஸ் மாதிரி தான், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் தான் இது வரவு செலவு கணக்கெலாம் பார்ப்பாங்க. இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வந்து கவர்மெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க வேலைக்கு. இட்ஸ் எம்ப்ளாயீஸ் ஆர் நாட் சிவில் சர்வன்ட்ஸ். இட் ரெகுலேட்ஸ் இட்ஸ் பர்சனல் பாலிசிஸ் அக்கார்டிங் டு த ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன். இந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சிவில் சர்வன்ட்ஸ் கிடையாது. அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பாலிசி இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த எம்ப்ளாயீஸை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நாம் இந்த டாப்பிக்கு இந்த செஷன் இதோட நம்ம முடிக்கலாம்.